இப்போ இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, அதாவது மாதமாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபுட்டு இது வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் ஒன்றுத்துக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து பார்த்து பண்ணி கொடுப்பான். எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன், 8 குழந்தைங்க இருக்கனால 2 குழந்தைங்க நல்லா பிறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பட்டுக்கோட்டில் அந்த டாக்டர்கிட்ட கேட்டு ஒன்று பார்த்து பண்ணி கொடுப்பாள். அதில் இந்த இது வந்து நான் நிறைய ஒரு 80 நாள்லேருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். இது எப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒரு வேல்யூ டாக்டர் சொல்லுவாள். இது வந்து உருண்டை மாரி பண்ணலாம், இல்லை பண்ணிவிட்டு கஞ்சி மாரி போட்டு குடிக்கலாம், அது வந்து இல்லை மோர் விட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து உருண்டை மாரி பண்ணி காமிக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு இருக்குது பார்த்திங்கன்னா, இது என்ன டாக்டர் சொல்லுவாங்கன்னா ஹெல்த்தி ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப முக்கியம் அந்த பச்சைப்பயிறு. இது வந்து அயன் ப்ரோட்டீன் இருக்குது, வந்து அப்புறம் வந்து டைஜஷன் ஈஸியாகும் அப்படின்றனால இது நல்லா வறுத்துக்கணும், ரொம்ப முக்கியம் இந்த பச்சைப்பயிறு. அடுத்தது இந்த கொண்டக்கடலை 2 இருக்குது இல்லையா, வெள்ளை ப்ரௌன் 2 எதுனா எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நர்வ்ஸுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதில் வந்து மினரல்ஸ் அயன் எல்லாமே இருக்குது அப்படின்னா. இது என்னென்னா நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஒரே ட்ராபேக் என்னென்னா அசிடிட்டி ஆகிடும். அதனால் இதனால் என்ன செய்யணும், இது ஒன்று எடுத்துப்பேன் எப்பயுமே. இது 1 டம்ளர்னால் இது 1 டம்ளர் நல்லா வறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேகாமல் சாப்பிட்டோம்னா அது ரொம்ப அடுத்த நம்ம வயிற்று வலி அது மாதிரி இன்டைஜஷன்லாம் ஆகும். இப்போ இது வந்து நிறைய வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் நர்வ்ஸ் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துப்போம் இது 2த்தையும். அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு வந்து இதில் பாதி தான், இப்போ எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதில் பாதி தான் எடுத்துக்கணும். இது வந்து டைஜஷன் ஈஸியாகும். அடுத்து என்னென்னா அப்படி வந்து போன் நல்லா வந்து இந்த போனில் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதுக்காக இதை இது நல்லா வறுத்துக்கணும். இது வந்து பாதி தான் எடுத்துக்கணும், உளுத்தம்பருப்பும் பாதி தான் எடுத்துக்கணும். அதேமாதிரி அரிசி கூட இதில் எவ்வளோ எடுத்துருக்குமோ அதில் பாதி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து அரிசி சாப்பிட்டாலும் நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து ப்ரெக்னென்ட் வாழ்க்கை ஜாஸ்தியாகும். கொஞ்சம் ட்ரௌசியாக தூக்கமாக இருக்கிறது கொஞ்சம் இதுவாகும். ஏன் ஜாஸ்தியாக சாப்பிட்னா ரொம்ப வெயிட் போட்டால் அப்புறம் குழந்தை பிறக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இது 2மே பாதி இது ஒன்று இது பாதி எடுத்துக்கணும். அடுத்தது வேர்க்கடலை வந்து கொஞ்சம் முதுகு தண்டு கொஞ்சம் இதுவாகிறதுக்கும் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் இதில் யூஸ் ஆகும் அந்த இது. அதேமாரி பாதாம் வந்து குழந்தையோட கலருக்கு, பல்லுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து பாதாம் யூஸ் ஆகும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து டைஜஷன் ஈஸியாகும். ஸோ இந்த பாதாம் எடுத்துட்டுருக்கேன். அதேமாரி தேங்காய் வந்து என்னென்னா அந்த வயிறுக்கு பெருசாகும் போது கொஞ்சம் லேசாக அரிப்பு வரும், அந்த ஸ்கின் எலாசிட்டி பெருசாக இருந்தனால அப்போ அந்த அரிப்பு குறையும். அது அப்புறம் இன்னொன்று என்னென்னா நிறைய இம்யூனிட்டி பவரும் வந்து கிடைக்கும், தாய்ப்பாலுக்கும் நல்லது. அதனால தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இது மட்டுமே ஃபுல்லாக வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் லட்டு மாதிரி பண்ணல, நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னா வெள்ளத்தை விட்டுட்டு இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சின்ட்டு அப்புறம் வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை தயிர் உப்பு போட்டும் பெருங்காயம் போட்டும் சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து லட்டு மாதிரி பண்ணுறதுனால வெள்ளம் எடுத்துக்கிறேன். வெள்ளத்தில் உங்களுக்கு தெரியும் அயன் கால்சியம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ அவசரப்படாமல் எல்லாமே தனித்தனியாக நிதானமாக மீடியமாக வச்சுட்டு நல்லா வறுக்கணும். 1 2 வறுபடாமல் போச்சுன்னா அப்புறம் வயிற்று கெடுதலாகிடும். அவசரப்படாமல் நிதானமாக ஆற்றுல யாராவது பெரியவாக இருந்தால் பண்ணித்தர சொல்லிவிட்டு வச்சு சாப்பிட்லாம். ஸ்வீட் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸ்வீட்லாம் இல்லை, அப்படி காரமாக தான் சாப்பிட போகிறேன்னா ஏலக்காய் வேண்டாம். இந்த கொಬ್ಬರಿயும் இந்த பாதாம் மட்டும் தனியாக வறுத்து வச்சு இதில் போட வேண்டாம், தனியாக அறுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் இல்லை சப்போஸ் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த மிஷினை கூட கொடுத்துக்கலாம், மட்டும் நல்லா நைஸாக அறுத்து வச்சுக்கணும். இதை வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளம் வந்து ஜலம் விட்டு நல்லா கொதித்து இந்த இதெல்லாம் வடிகட்டின்ட்டு எடுத்து வைக்கிறேன். நல்லா சளிச்சுக்கணும், இல்லைன்னா மிஷினில் கூட கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுத்து, இந்த இதெல்லாம் வடிகட்டின்ட்டேன். இதில் வந்து இப்போ இந்த வறுத்து வச்ச பாதாமை போட்டுன்ட்டு இதில் அப்படியே போட்டு கலக்க வேண்டியதுதான். இப்போ இந்த நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நான் நைஸாக அரைக்கலை. நம்ம வந்து கஞ்சி மாரி போட்டு ஒரு சத்துமாக்குன்றதை தான் நைஸாக அரைக்கணும். நான் உருண்டை பிடிக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சலிக்க நான் என்ன கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த வெள்ளை தண்ணி வந்து அதில் விட்டுட்டு அப்படியே பிடிச்சிடுவேன். அப்படியே அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான், அப்படி பிடிச்சி வச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக டெய்லி 2 கொடுத்துருவாங்க. மத்தியானம் 11 மணி வாக்கில், இல்லை சாயந்தரம் ஒரு 3 மணி வாக்கில் காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம் இருக்கும்.
அதேமாதிரி சாப்பிடும்போது மத்தியானத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கீரை கொடுத்துருவா. இதை நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. இதுமாதிரி உருண்டை பிடிக்கணும். இதை இவ்வளோ தான் ஆயிடுத்து பாருங்கள். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது. அதேமாதிரி அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு கூட தேவையானது எல்லாமே இருக்குது. ஜென்ரலாகவும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது பண்ணி சாப்பிடுங்க.